பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கு. இது வந்து நான் வீக்லி 1 டைம் ட்ரை பண்ணிவிடுவேன். இதுக்கு தேவையானது வந்து கருவேப்பிலை ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. டேண்ட்ரஃப் உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா எனக்கும் டேண்ட்ரஃப் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை இருக்குல்ல, அது வந்து ஒரு 12-13 மருதாணி இலை இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அந்த செடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அந்த இலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது அதையும் நம்ம பறிச்சாச்சு. இப்போ வந்து செம்பருத்தி இலை, அது ஒரு 5-6 செம்பருத்தி இலை வந்து நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். அந்த செடியும் வீட்டில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல், கற்றாழை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே ஒரு கற்றாழை நம்ம எடுத்தால் போதும். அந்த ஒன்றை வந்து நல்லா வந்து கீழே மஞ்சள் கலரில் ஒன்று வரும், அதனால் நம்ம பவுலில் அதை போட்டு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த எல்லோ இருக்கும் பார்த்திங்கன்னா, அது போயிடும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பவுல்லே. இப்போ ஆலிவேரா ஜெல், கற்றாழை நம்ம நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து அந்த இலையும் நம்ம வந்து கழுவிட்டு ஒரு ஜாரில் கழுவி வச்சுருக்கிற எல்லா இலையும், மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, இதெல்லாம் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வந்து கற்றாழை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து தோல் சீவி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி சுத்தமாக ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஏன்னா நம்ம ஆலிவேரா போடுறோம்ல, கற்றாழை போடுறோம், அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுவே தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள், பேஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடச்சிடும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வருமே. மருதாணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் கையே செவந்துடும். ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கை செவந்துருது. இதை வந்து நம்ம ஹேரில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அப்படியே பேக்காக போட்டுட்டு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.